ஹரி ஓம். இப்பொழுது நான் தொடர்கின்றேன். பாகம் 5, விவாகம் 5, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கும் பௌத்த சாஸ்திரம், இயற்பியல் விஷ்ணு சஹஸ்ர நாம ஸ்தோத்திரத்தில். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தீர்காயுஷ்மான் பவ சர்வமங்களானி பவந்து ததாஸ்து. நாம் செல்வோம். குறிப்பாக நீங்கள் 46 வச்சனம், 46, 46, 85 எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 46ல் நட்சத்திர நேமி நட்சத்திரி க்ஷமக்ஷாமக சமீஹனக. 85ல் நீங்கள் பார்த்தோம்னா காலநேமி நிஹாவீர சூர சௌரீர் ஜனேஸ்வர ஜனஸ். இப்போ 46ல் நட்சத்திர நேமி நட்சத்திரி. நேமினா என்னன்னா ஒரு சர்க்கிள் என்று கூறுவார்கள். வட்டத்தின் மேல் வடிவம், அதனுடைய நீளம் என்ன, அதுன்னு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அப்படிம்பாங்க. அது ஏன் நேமின்னு வார்த்தை? நட்சத்திரத்தினுடைய நேமி, நட்சத்திர நேமீர் நட்சத்திரி க்ஷமக்ஷாமக சமீஹன. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் அந்த க்ஷமம், பொறுமையும் அந்த பஞ்சமும் எல்லாமே சரியாயிடும். எப்படின்னா, இப்பொழுது நம்முடைய சூரியனும் ஒரு நட்சத்திரம். பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்க இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய மில்கி வே என்று கூறும் பால்வழி இந்த மண்டலத்தில் மட்டும் நான் அன்றைக்கே சொன்னேன் 100 பில்லியன் சன்ஸ் இருக்குது. 10,000 கோடி சன்ஸ் சூரியன்கள் இருக்கிறார்கள் என்று. ஒரு சூரியன் நட்சத்திரம் தான். இப்போ நம்ம சூரியனை எடுத்துட்டீங்கன்னா எல்லா சூரியன்களுக்கும் அது பொருந்தும். நம்ம சூரியனை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வட்டமாக இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஸ். அது சர்க்கம்ஃபரன்ஸை பார்க்கலாம். அது ஒன்றும் முக்கோணமாக இல்லை, சதுரமாக இல்லை. அப்போது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த நேமி என்ற வார்த்தை ஏன் சமீஹனக எல்லாமே. இப்போ நம்முடைய சூரியனை பற்றி நான் சொல்கிறேன். அவருக்கு சென்ட்ரலாக காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி இருக்குது. கிராவிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஈர்ப்பு சக்தி. அந்த ஈர்ப்பு சக்தினால்தான் நம்முடைய 9 கிரகங்கள் அவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. சூரியனுடைய காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி, கிராவிட்டி இல்லாவிடில் அது எல்லாமே இப்போ பறந்து எங்கேயோ போயிடும். நம்முடைய பூலோகத்தில் இருக்கும் ஈர்ப்பு சக்தினால்தான் நீங்கள் ஒரு பொருளை மேலே தூக்கி எறிவீர்களே, ஆனால் அது கீழே மறுபடியும் அது கீழே விழுந்து விடுகின்றது. ஏன்னால் பூமியின் ஈர்ப்பு சக்தி, காந்த சக்தி வச்சுக்கொள்ளுங்க. இப்பொழுது சூரியன் என்ன ஆகுதுனாக்கா, இப்போது 4.3 பில்லியன் இயர்ஸ், அதை 100 கோடியால் போட்டுங்க. நீங்கள் ஒரு 100 கோடிங்கிறது ஒரு பில்லியன். அந்த வருஷத்தில் வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கார். இன்னொரு பாதி இதே 4.3 பில்லியன் இயர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அவருடைய உள்சக்தி, அதாவது அந்த காந்த சக்தியின் ஈர்க்கும் தன்மை அவர் இழந்து விடுகின்றார். அந்த இழக்கும் தருணத்தில் என்ன ஆகி கொண்டிருக்கிறது என்றால், அந்த இழப்பினால் அந்த அவருடைய உள்ளில் இருக்கும் இந்த வாயுகள் எல்லாம் வெளியே பறந்து வெடித்து அப்படியே வெளியே பறந்து விடும். நம்முடைய உலகம், சுக்கிரன், வீனஸ் என்று கூறும் குரு கிரகங்கள், சனி கிரகங்கள் எல்லாம் அவருடைய சுவாகா, அவர் அப்படியே விழுங்கி விடுகின்றார். ஏன்னா அவருடைய இழுப்பு சக்தி போய் அவருடைய சக்கரம், அவருடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த வட்டம் அவருக்கு இருக்காது. எல்லாம் பிசு 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 என்று காற்றில் அப்படியே நீங்கள் ஆகாயத்தில் பார்க்குறச்சுன்னா மேகம் அப்படியே வட்டம் இல்லாமல் அது அப்படியே சிதறி போகின்றது. அதே மாதிரி அவர் ஆகிவிடுவார். அது அவர் இறந்து விட்டார் என்று அர்த்தம். த பர்த் அண்ட் டெத் ஆஃப் அ ஸ்டார், ஒரு நட்சத்திரத்தின் பிறப்பு மரணம். அதுதான் அது விஞ்ஞானம், நவீன விஞ்ஞானம் கூறுகின்றது. ஏனென்றால் அந்த இழுப்பு சக்தி போய்விடுகின்றது. அது எப்படி போகின்றது தெரியாது. அது நாளாவட்டத்தில் அது போகிவிடும். அது போய்விட்டால் அவருக்குள் இருக்கும் அந்த வாயு எல்லாம் பறந்து கொண்டு வெளியே சென்று, சூடான வாயு எல்லா உலகங்களையும் எல்லா கிரகங்களையும் அவர்களை சுற்றி கொண்டிருக்கும் நம்முடைய சூரியனில் 9 கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றது. 10வது வைத்துக் கொள்ளுங்கள். அதை அப்படியே இழுத்து அது எல்லாம் அந்த வட்டம் இல்லாமல் போய்விடும். நம்முடைய சூரியனுடைய வட்டமும் உங்களுக்கு தெரியாது, இருக்காது. வானத்தில் நீங்கள் சாதாரணமாக காணும் அந்த மேகங்கள் அப்படியே சிதறி கிடக்கின்ற மாதிரி சிதறி போய்விடும். பின்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மற்ற வாயுகள், எல்லா நட்சத்திரங்களுக்கும் இதே கதி தான். அதுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து இழுப்பு சக்தியை உண்டாக்கி அதுகள் ஒரு வட்டமாக வந்து அதுகள் ஒரு நட்சத்திரம் ஆகிவிடும், ஒரு சூரியன் ஆகிவிடும். இதுதான்
எல்லா நாட்களிலும் எல்லா வினாடிகளிலும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. இந்த பிரபஞ்சத்தில், இந்த யூனிவர்ஸ் என்று கூறும் பிரபஞ்சத்தில் இது நடந்து கொண்டிருக்கின்றது. த பர்த் அண்ட் டெத் ஆஃப் அ ஸ்டார். ஒரு சூரியனின், ஒரு நட்சத்திரத்தின் பிறப்பும் மரணமும் அவனுடைய வரலாறு எப்படி இருக்கும் என்று விஞ்ஞானிகளால் இன்று நிர்ணயிக்கப்படுகின்றது. வட்டத்தை அவன் எழுந்து விடுகின்றார், சமீகனக ஆகின்றார். நட்சத்திர நேமிர் நட்சத்திரி. அதனால அந்த நட்சத்திரங்கள் நீங்கள் வட்டமாக பார்க்கும் நட்சத்திரம் சூரியனையோ அது வட்டம் இல்லாமல் போய்விடும், எல்லாம் சமீகமாகிவிடும். ஏனென்றால் அவனுடைய அந்த பொறுமையோ அவனுடைய அதனால் வரக்கூடிய க்ஷாமங்கள் எல்லாம் இருக்கின்றன, அதனால் பஞ்சங்கள் எல்லாம் வருகின்றன, எல்லாம் சமீமன ஆகிவிட்டு அவனுடைய வட்டம் இல்லாமல் அவன் போய்விடுவான். திருப்பியும் மீண்டும் வேற நட்சத்திரமாக, வேற சூரியனாக திருப்பும் அது வந்து கொண்டிருக்கும். எதனால் அவர் இந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில், ஸ்லோகங்களில் இந்த மாதிரியான வாசகம், நட்சத்திர நேமீர், அதே மாதிரி கால நேமீர். கால நேமி என்னென்ன? காலத்தின், நம்முடைய உலகம் சுற்றி கொண்டு இருப்பதனால், அதனுடைய கோளில் சுற்றி கொண்டு இருப்பதனால் என்னவாகின்றது? நமக்கு நாள் பகல், நாள் பகல் என்று வருகின்றது. வட்டமாக இருக்கும் நம்முடைய உலகம். சந்திரனிலிருந்து நம்முடைய உலகத்தை காட்டுகின்றார்கள், வட்டமாக அப்படி மிதந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வட்டம் போய்விடும், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் போய்விடும். அதனால் உங்களுக்கு அதை சர்க்கம்ஃபரன்ஸ் என்றால் ஒரு கணக்கிற்கு நீங்கள் எப்படி வேணும் என்றால் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr என்பார்கள். 2 அதாவது 22/7 நீங்கள் பெருக்கி அதனுடைய ரேடியஸ், நடுவு இருக்கும் சென்டர் பாயிண்ட், மத்தியமத்தில் இருக்கும் அந்த புள்ளியிலிருந்து அதனுடைய அந்த ஏதாவது ஒரு வட்டத்தை நீங்கள் அளந்து அது ரேடியஸ், அதுதான் அதனுடைய கணக்கு. அது இல்லாமல் அது போய்விடும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இல்லாமல், 2πr இல்லாமல் அது வந்து பிசு பிசுன்னு ஆகிவிடும். திருப்பியும் அதுகள் சேர்ந்து கொள்ளும். அதனால் இந்த சக்கரத்தை அவர் சமீகனமாகவும் பண்ணுவார், சேர்த்தும் வைக்கலாம். அப்போ நம்முடைய சூரியன் இன்னொரு 4.3 பில்லியன் இயர்ஸ், அது 430 கோடி வருடங்களால் நீங்கள் பெருக்கினீர்கள், அது வரைக்கும் உயிர் இருப்பான். இப்போ 430 கோடி இருந்தாச்சு, போய்விடுவான். நம்ம உலகம் கிரகங்கள் எல்லாம் ஜூபிட்டர், அதாவது குரு கிரகம், இல்லைன்னா செவ்வாய் கிரகம், சனி கிரகம், இல்லைன்னா சுக்கிர கிரகம், வியாழ கிரகம், எல்லாம் அதனுடைய வட்டத்தன்மையை இழந்து சூரியன் வயிற்றுக்குள் போய்விடுவார்கள். எல்லா கிரகங்களும் வெறும் வாயுவாகவே, உஷ்ணவாயு, நல்ல சூடான வாயுவாக மாறி, பிறகு இந்த உலகம் போகின்ற போக்கில் வேற சில வாயுகளிடம் சேர்ந்து திருப்பியும் மீண்டும் மீண்டும் ஒரு நட்சத்திரமாக மாறும். அதனால்தான் இந்த நட்சத்திர நேமி, அதனால்தான் இந்த கால நேமி. இந்த காலங்கள், நம்முடைய உலகமும் போய்விடும், சுற்றி கொண்டிருக்கும் நம்முடைய வட்டமான உலகம் போய்விடும், வட்டம் இல்லாமல் போய்விடும், சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லாமல் அது இறந்துவிடும், அது போய்விடும். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்காது. இப்போ ஏன் முக்கோணமாக சொல்லவில்லை, ஏன் சதுரமாக சொல்லவில்லை? சதுராத்மா சதுர்பாகு நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இந்த நட்சத்திர நேமீர், கால நேமி, நிகாங்கிறது, இந்த நேமிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், ஒரு வட்டத்தினுடைய வெளி அளவு, சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ். அதை ஏன் இதை எடுத்து இந்த வார்த்தையை, இந்த உபாயத்தை, இந்த அறிவிப்பை அவர்கள் ஸ்லோகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் என்றால், நம்முடைய அந்த வட்டமான அந்த தன்மை, வட்டத்தன்மை போய்விடும். இதற்காக நேமி, கால நேமி, நிகாங்கிறது அழிக்கிறது, போய்விடும். அவர் தான் அவர். அப்போ எத்தனை அழகாக இந்த பிரபஞ்சத்தை இயற்பியல் மூலமாக, பிசிக்ஸ் மூலமாக, பௌத்த சாஸ்திரம் மூலமாக அவர்கள் கூறுகின்றார்கள் பகவானை பற்றி, தெய்வத்தை பற்றி, மகாவிஷ்ணுவை பற்றி. இதெல்லாம் நாம் சற்று ஆராய்வோமே ஆனால், சற்று நிதானமாக, பொறுமையாக நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால், அதனுடைய விளக்கங்கள், எதனால் இந்த வார்த்தையை வைத்து பகவானை துதிக்கின்றார்கள் என்ற அந்த வார்த்தைகளின் அறிவு நமக்கு தானாகவே கிடைக்கும். எதனால் அதனை உபயோகப்படுத்துகின்றார்கள்? சாதாரணமாக சொல்லலாம், பகவானே நீதான் எல்லா சக்தியும் படைத்தவன், நீதான் கருணை மிகுந்தவன், கருணாகரன் எல்லாம் சொல்லலாம். அப்படிதான் எல்லா மதங்களிலும் வேற சொல்லுவாங்க. துதி என்றால் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லா ஞானமும் இறைவனிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கின்றதா நீங்கள் பாருங்கள், இருக்காது. அதுதான் இதனுடைய நம்முடைய வேத தத்துவங்களில் மிக சிறப்பான சில உண்மைகள். சரி, நீங்கள் பலஸ்ருதின்னு ஒன்று இருக்குது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில்.
28வது ஸ்லோகத்துக்கு வாங்க. சஹஸ்ர கோட்டி யுக தாரிணே நமஹ அப்படிங்கிறாங்க. சஹஸ்ரம் 1000, கோடி 1000 கோடி, யுகம் தாரி, அந்த தாரினே நமஹ, தாரிங்கிறது அணிந்து கொண்டிருப்பதுன்னு என்ற அர்த்தம். அது இகாராந்த கிளிவ்லிங்கம் நபும்சக லிங்கத்தில் வரும். 4வது விபக்தி தாரினே அப்படின்னு வரும். அவனுக்கு நமஸ்காரம், நமஹ நமஸ்காரம். யாரு? அந்த சஹஸ்ர 1000 கோடி யுகங்களை ஆடையாக அணிவித்து கொண்டிருக்கும் அந்த பகவான் விஷ்ணு பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் சொல்றாங்க. ஏன் இந்த 1000 கோடி யுகங்கள்? இப்போ நான் இந்த புஸ்தகத்தில் சர்ச்சிங் சீக்ரெட் ஹிந்துவிசம் ரொம்ப அந்த கணக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சத்திய யுகம், அப்புறம் திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம்லாம் இருக்கும். சத்தியயுகம் வந்து 17,28,000 வருஷம், 12,96,000 திரேதம், துவாபரம் வந்து அதுக்கு பாதி 8,64,000, கலியுகம் 4,32,000. 4க்கு 3க்கு 2க்கு 1 வரும். அந்த சத்தியயுகத்தினுடைய 4ல் ஒரு பாகு தான் கலியுகம், 4,32,000 வரும். அது 17,28,000 வருடங்கள். இது சத்தியயுகம். அதுக்கப்புறம் வரும் அந்த திரேத யுகம் வந்து உங்களுக்கு 12,96,000. இந்த வருடங்கள்லாம் நான் விவரமாக என்னுடைய இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். இது வந்து கிண்டில், அமேசானில் போனீங்கன்னா கேடிபிம்பாங்க, கிண்டில் டேட்டா பப்ளிஷிங். கிண்டில் ஃபார்மேட்டில், இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் அது 100 ரூபாய் என்னோ தான் ஒரு 99 ரூபா அவங்க சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அதை நீங்கள் புக்குலாம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த புக்கினுடைய உரை வந்து இவர் எழுதியிருக்கார், ப்ரிஃபேஸ். நம்ம உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஸ்ரீ ஜஸ்டிஸ் மோகன் அவர்கள் மிக என்னை பற்றி ரொம்ப துதித்து எழுதியிருக்கிறார். விஸ்வநாதனுக்கு டயடம் வைக்க வேண்டும் என்று, டயடம் என்றுதான் பிரிட்டிஷ் கிரவுன் என்று அவரே சொல்லிக் கொடுத்தாரு. பிறகு டாக்டர் ராமரத்னம், கிருபாலு யூனிவர்சிட்டி ஒடிசா, அதனுடைய வைஸ் சான்சலர், அவர் சம்ஸ்கிருத பண்டிதர். அவர்கள்லாம் அவங்கெல்லாம் நல்லா சிறப்பாக எழுதியிருக்காங்க. நல்லா ஆராய்ந்து எல்லாத்துலேயுமே பேசிக் அப்படின்னு அடிப்படை ஞானம் ஆஃப் ஹிந்துவிசம் தெரிய வேண்டும் என்பதற்காக புள்ளி விவரங்கள், கணக்குகள், வரலாறு, சரித்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து நான் எழுதியிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னா, இப்போ சஹஸ்ர கோடி யுகதாரிட 1000 கோடி யுகம். ஒரு யுகங்கிறது 43,20,000 வருஷம். மில்லியனா போடுறீங்களா? 4.32, 4.32. அதை நீங்கள் 1000 கோடினால நீங்கள் பெருக்கினாக்கா கிட்டத்தட்ட நம்ம இந்த பிரபஞ்சம் படைப்பு எப்பொழுது ஆகியது என்று ஒரு விவரம் உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். 13.72 பில்லியன் இயர்ஸுங்கிறாங்க, லைட் இயர்ஸுங்கிறாங்க. லைட் இயர்ஸுங்கிறது 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு வெளிச்சம் போகும். அது அவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோலாம் பெருக்கினாங்களா கிட்டத்தட்ட அதுக்கு வரலாம். அதாவது அந்த ஆராய்ச்சி, அந்த ஞானம், அந்த அறிவுத்தன்மை எல்லாம் 4000, 5000, 6000 வருடங்களுக்கு முன்பாகவே விஷ்ணு சஹஸ்ரநாம மூலமாக பகவானை துதிக்கின்றார்கள். இவ்வளவு கோடி வருஷத்தை நீ அணிந்து கொண்டிருக்கின்றாய். உதாரணமாக பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, 4167, 4167 வருடங்கள் தான் இப்பொழுது இந்த பொது வருடங்களுக்கு முன்னால். இப்போ பொது வருடங்கள்னு ஆரம்பித்து 2024 வருஷம் ஆகுது. அப்போ 6000, 7000 வருஷம் தான் அவங்க கணக்கே போகுது. அப்போ தான் உலகம் படைக்கப்பட்டது என்கிறார்கள். அது நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம். ஏஷர்னு ஒருத்தர் அந்த லைப்ரரியில் மிச்சி கக்கோ அங்கே போய் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை அவர் எடுத்து கொடுக்குறார். இப்போ தான் உலகம் படைத்திருக்கிறார்கள். நீங்களே கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்முடைய சாஸ்திரங்கள் அப்படி இல்லை. அப்போ நம்முடைய ரிஷிகளுடைய ஞானம், அறிவு, அவர்களுடைய ஆராய்ச்சி, சிந்தனை தியானம் மூலமாக வருகின்றது. எல்லாமே தியானம் தான் ஃபஸ்ட்டு. யாரும் வந்து பெரிய கருவிகளை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்கல அந்த காலத்தில். அதனால இத்தனை கோடி வருடங்களை யுகங்களை நீ ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் பகவானுக்கு 4ஆம் வேற்றுமை உருபுக்கு பகவானுக்கு நமஸ்காரம், நமஹங்கிறது. அப்போ எத்தனை நீங்கள் ஒரு நிமிடம் பொறுமையாக இருந்து ஏன் இந்த சஹஸ்ர கோடி யுகம் அப்படின்னு ஏன் வரணும்? பகவானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும், துதிக்கணும் என்றால் நீங்கள் என்ன சொல்லலாம்? நீ தான் கருணை மிக்கவன், கருணாகரன் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி சில இதில் ஏன் கொடுக்கிறார்கள் என்றால், இயற்பியல் பௌத்த சாஸ்திரம் மூலமாக பகவானை அவர்கள் வர்ணிக்கிறார்கள் என்றால், பௌத்த சாஸ்திரத்தை பற்றி அவர்கள் எத்தனை தூரம், ஆழ்கடல் தூரமாக அவர்கள் ஞானம் அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டு தியானத்தால் பகவானை துதிக்கிறார்கள் என்றால், இதற்கு உடைய விடை என்ன, அர்த்தம் என்ன?
அவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனைகள், ஆழ்ந்த ஆராய்ச்சிகள், ஞானங்கள், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கின்றன. நம்முடைய வேத சாஸ்திரங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் நிறைய இருக்கின்றது. இந்த பௌத்த சாஸ்திரம் வா, இந்த இயற்பியல், தமிழில் கூற வேண்டுமென்றால் இயற்பியல் சாஸ்திரம் வா, ரசாயன சாஸ்திரமா, நிறைய கணித சாஸ்திரம் நிறைய இருக்கின்றது. அதற்காகத்தான் நான் சில இந்த வாசகங்களை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனை செய்து நான் இதை பற்றி இந்த பிசிக்ஸ், இந்த பௌத்த சாஸ்திரத்தை வைத்து ஒப்பிடும் பொழுது எதற்காக இந்த பௌத்த சாஸ்திர வார்த்தைகளினால் பகவானை, தெய்வத்தை அவர்கள் துதிக்கின்றார்கள், துதித்தார்கள் என்ற ஒரு விடை தெளிவாக கிடைக்கின்றது. பிரபஞ்சத்தின் அதிசயங்கள், குணாதிசயங்கள், குணங்கள், பிரபஞ்சத்தின் தத்துவங்கள், பிரபஞ்சத்தினுடைய விஞ்ஞானம் எல்லாம் நமக்கு தெளிவாக கிடைக்கின்றது. God lives in universe என்றார் ஐன்ஸ்டீன். கேட்டாங்க ஐன்ஸ்டீன்ட்ட, நீ கடவுளை நம்புறேன்னா அவர் நம்புற மாதிரி அவர் சொல்லலை. எவ்ரிதிங் இஸ் நேச்சர் அண்ட் காட் லிவ்ஸ் இன் நேச்சர். கடவுள் இயற்கையில் இருக்கின்றான். இயற்கையில் இருக்கணும், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அவன் சர்வவியாபி. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கு மரம் நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. தாய்மானவர் பாடினார். எல்லா இடத்துலையும் என்ன, பாம்பில் இருப்பார், பள்ளியில் இருப்பார், ஹிட்லரில் கூட இருந்திருக்காரு. அவருடைய ஆத்மாலை அவர் இல்லாமல் இடம் இருக்க முடியாது. அதைத்தான் இவர்கள் ரொம்ப அழகாக அந்த பிரபஞ்சத்தை இந்த ஸ்தோத்திரங்கள், இந்த ஸ்லோகங்கள் மூலமாக மிக தெளிவாக, அழகாக, விவரமாக வர்ணிக்கின்றார்கள். இதோடு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.